அப்போ சிம்பு, இப்போ விக்கி. கல்யாணத்துக்கு அப்புறமும் நயன்தாராவை சுற்றியடிக்கும் சென்டிமெண்ட். தமிழ் திரையுலகில் சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு இடத்தில் ரஜினிகாந்த் எப்படி ஒரு புகழையும் தனக்கென தனி ஸ்டைலையும் பாதையையும் வகுத்துள்ளாரோ, அதே போன்று லேடி சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு இடத்தில் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாள திரையுலகிலும் நல்ல வரவேற்பையும் செல்வாக்கையும் கண்டு தனக்கென்று தனி ஸ்டைலையும் பாதையையும் வகுத்து ஒரு முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் நயன்தாரா. இருப்பினும் இவர் ஆரம்பத்தில் கண்ட சறுக்கல்களை பார்க்கும் பொழுது இன்று நயன்தாராவுடன் அவரது காலத்திற்கு முன்பாகவே முன்னணி நடிகையாக இருந்த எவரும் பெற்றதில்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அப்படி பல காதல் வலைகளிலும் கிசுகிசுக்களும் சிக்கி தொடர் விமர்சனங்களையும் பெற்று வந்தார். ஆனால் இன்றளவும் அவருக்கு இருக்கும் ரசிகர் கூட்டத்தை அவரிடமிருந்து பிரிக்க முடியாத வகையில் தனது ஆக்டிங்கை மெருகேற்றி டாப் ஹீரோயின்கள் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளார். நடன இயக்குனரும் நடிகருமான பிரபுதேவாவின் காதல் முறிவிற்கு பிறகு நீண்ட இடைவெளி எடுத்துக்கொண்டு கம்பேக் கொடுத்த நயன்தாரா தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்துவிட்டு அதனை இன்றளவும் தக்க வைத்து வருகிறார். மேலும் தொழில் ரீதியாகவும் பல பிசினஸில் படு பிஸியாக உள்ளார். முன்னதாக சமூக வலைதளத்தில் அதிகமாக தனது தனிப்பட்ட வாழ்க்கையை பதிவிடாமல் வெளிக்காட்டாமல் இருந்து வந்த நயன்தாராவின் வாழ்க்கையானது விக்னேஷ் சிவன் வந்த பிறகு முற்றிலும் மாறிவிட்டது. இருவரும் டேட்டிங் செய்கிறார்கள் என்பதே சமூக வலைதளத்தில் வெளியான பதிவுகள் மூலம்தான் தெரிய வந்தது. அதற்கு பின் ஒவ்வொரு படத்தின் ஷூட்டிங்கிற்கு பிறகு வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளும் பழக்கத்தை கொண்டுள்ள நயன்தாராவின் புகைப்படங்களை விக்னேஷ் சிவன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருவார். மேலும் கடந்த 2022 ஆண்டு இருவருக்கும் திருமணமும் நடைபெற்றது. திருமணமாகி 4 மாதங்களில் வாடகை தாய் மூலம் இரட்டை குழந்தையையும் பெற்றார் நயன்தாரா. குழந்தை பெற்ற பிறகு பெரும்பாலான வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்து வந்தார். அது மட்டுமின்றி தன் குழந்தைகளுக்காகவே இந்தியாவிற்குள்ளே, குறிப்பாக சென்னைக்குள்ளே படப்பிடிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தனது இயக்குநர்களுக்கும் சில வேண்டுதல்களை முன்வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதே சமயத்தில் தனது பெரும்பாலான நேரங்களில் குழந்தைகளுடனே செலவிட்டு வருகிறார் நயன்தாரா. மேலும் இதற்காகவே தனது வீட்டின் மேல் மாடியில் ஒரு புதிய அலுவலகத்தையும் உருவாக்கியிருந்தார். அது குறித்த புகைப்படம் மற்றும் வீடியோக்களும் சமூக வலைதளத்தில் வைரலானது. இப்படி குழந்தைகளுக்காக வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்து வந்த நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் தற்போது தங்களது குழந்தைகளுடன் ஹாங்காங் சென்றுள்ளனர். தற்போது அங்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் படு வைரலாக பகிரப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் விக்னேஷ் சிவன் 2012 தான் முதலாக இயக்கிய போடா போடி என்ற திரைப்படத்தின் மூலம் சிம்புவை வைத்து கொப்பம் அவனே வாடா என்ற ஒரு பாடலை இயக்கிய ஹாங்காங் டிஸ்னி லேண்டுக்கு 12 வருடங்களுக்கு பிறகு தனது காதல் மனைவி மற்றும் குழந்தைகளோடு சென்றுள்ளார். மேலும் போடா போடி படப்பிடிப்பிற்காக அனுமதி கேட்டு 12 வருடங்களுக்கு முன்பு 1000 ரூபாயுடன் இங்கு வந்திருந்தேன். ஆனால் இன்று என் அழகான குழந்தைகளுடன் இங்கு வந்திருக்கிறேன். இனிமையாகவும் உணர்ச்சிகரமாகவும் திருப்திகரமாகவும் உணர்கிறேன் என விக்னேஷ் சிவன் தனது குடும்பத்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தோடு இதனை பதிவிட்டுள்ளார். இது இணையத்தை கலக்கி வருகின்றது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.